விருச்சிக ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைக்குண்டான பதவி இருக்கான்னு கேட்டால், உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் அதை டிஸ்போஸ் பண்ணணும், விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்பொழுது அதற்கான நீங்கள் 2 லட்ச ரூபா வந்தாலே பத்தாது, இல்லை 35,000 வச்சுட்டு இன்னொத்தியை வச்சு குடும்பம் நடத்துறது எப்படி? சரி, நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் பெண் என்கிற காரணத்தினால சில இடத்துல மறுக்கப்படுவதற்கான வாய்ப்பு, டபுள் கேம் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, உங்கள்கிட்டேருந்து பணத்தை சுருட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்பிக்கை மோசம் ஆகிறதுக்கான நேரமாக இருக்கிறனால யாரையும் அவசரப்பட்டு நம்பிடாதீங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் எப்படின்னு இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கார். சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான கடக ராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு. மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி, மார்ச் மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி கடகராசியில் இருக்கார். சிம்ம ராசியில் கேது இருக்கார். கும்பராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு ஆகிய 5 கிரக சேர்க்கை. இந்த 5 கிரகங்களுக்கும் குருவின் பார்வை இருக்குது. மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப நாள் கிரக நிலவரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னென்ன மாற்றங்கள் வரும்ல. இப்போது ஆரம்பத்தில் ஒரு இடத்துல இருக்குன்னா அதுக்கப்புறம் சந்திரன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை, 2 நாளைக்கு ஒரு தடவை, 2.25 நாளைக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பார். அது மாதிரி மற்ற கிரகங்கள் மெயின் கிரக பயிற்சி சந்திரனை நம்ம பார்க்க வேண்டாம். மெயின் கிரக பயிற்சி, பெரிய கிரகங்களின் பயிற்சி, அதாவது நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற கிரகங்களுடைய பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மார்ச் 1ஆம் தேதி அன்றைக்கே கும்பராசிலிருந்து தன்னுடைய உச்சஸ்தானமான மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். அதே சமயம் சூரியன், அதாவது சூரியன் வந்து 11ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். இப்போது மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. பங்குனி மாத பிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து 25ஆம் தேதி அன்னைக்கு தன்னுடைய உச்சஸ்தானமான மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷ ராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் பௌர்ணமி அன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி பௌர்ணமி மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு. அதுக்கு முந்தின நாள் மார்ச் 2ஆம் தேதி மாசி மகம். 12 வருடங்களுக்கு ஒரு தடவை வரக்கூடிய மாசி மகம். கும்பகோணத்தில் மகாமகம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ச் 14ஆம் தேதி காரடையான் நோன்பு. சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனின் ஆயுள் நீட்டிப்புக்காக கொண்டாடப்படுகிற பண்டிகை. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ச் 18ஆம் தேதி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். மார்ச் 26ஆம் தேதி ஸ்ரீராம நவமி, ராமருடைய பிறந்த நாள். இது பாரத தேசம் முழுவதும் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு இனி வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைக்குண்டான பதவி இருக்கான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் எம்பிஏ படிச்சிருப்பீங்க, பிஹெச்டியே முடிச்சிருப்பீங்க, ஐஏஎம்மில் எம்பிஏ பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய பாஸ் வந்து ஒரு சாதாரண காலேஜில் எம்பிஏ படிச்சிருப்பார், ஒரு சின்ன யூனிவர்சிட்டியில் எம்பிஏ படிச்சிருப்பார், அது கரஸ்பாண்டன்ஸில் படிச்சிருப்பார். நீங்கள் காலேஜ் போய் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. எக்ஸ்போஷர் உங்களுக்கு ஜாஸ்தி. உங்கள் அறிவை அந்தால் பயன்படுத்திகிட்டு இருக்கான். இதனால் என்ன ஆகுது? உங்களுக்கு பதவி இல்லாமல் இருக்கீங்க, உங்களுக்கு உயர்வு இல்லாமல் இருக்கீங்க, உங்களுக்கு லாபம் இல்லாமல் இருக்கீங்க. நீங்கள் தான் உழைக்கிறீங்க. அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குதான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் உழைக்கிறது என்ன, 2 லட்ச ரூபாய்க்கு உழைக்கிறீங்க, ஆனால் மாதமான 35,000 சேலரி. யாருக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்னு கேட்பீங்க. இதில் பத்தாவதுக்கு உங்கள் வீட்டில் அவங்க அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்க? பையனுக்கு 35,000 சேலரி சம்பாதிக்கிறான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்.
நீங்கள் கடுப்பாறீங்க. எனக்கு 2,00,000 வந்தாலே பத்தாது, இல்லை 35,000 வச்சுட்டு இன்னொருத்தியை வச்சு குடும்பம் நடத்துறது எப்படி? சரி, நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் பெண் என்கிற காரணத்தினால சில இடத்துல மறுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் சமாளித்து எப்படி வெளியில் வர்றது? இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். இந்த மாத கடைசி 11ஆம் தேதியிலேருந்தே மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு மாத கடைசியில் போக போகிறாரு. அந்த சமயத்தில் உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் பார்ட்ஸில் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த மாத கடைசியில் அது சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த தங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் அதை டிஸ்போஸ் பண்ணணும், விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்பொழுது அதற்கான நேரம் வருகின்றது. மார்ச் 11க்கு மேலே பூர்வீக சொத்தையோ இல்லை உங்களுடைய சுயார்ஜித சொத்தையோ விற்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதன் மூலமாக புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கு இடம் மாறி நீங்கள் இப்போ சென்னையில் மவுண்ட் ரோடில் ஒரு இடம் வச்சுருக்கீங்க. அதை விற்றுட்டு குடுவாஞ்சேரி தாண்டி மறைமலகர் தாண்டி செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு இடம் வாங்கினா எப்படி இருக்கும்? இது மாதிரி 10 மடங்கு இடம் அங்கே கிடைக்கும். இங்கே ஒரு கிரவுண்ட் வச்சுருந்தீங்கன்னா அங்கே 10 கிரவுண்ட் கிடைக்கும். ஆனால் அந்த 10 கிரவுண்ட் வேல்யூபிள் கிரவுண்டாக இருக்கும். அதனால் உங்களுடைய முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு வேலை கிடைக்கும். அதாவது எப்படி கிடைக்கும்னா, உங்களுடைய சம்பளம் நீங்கள் சொல்கிற பேக்கேஜ் 1,00,000 மாதம். ஆனால் அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா, நாங்கள் ஒரு 50,000 தரோம் சார், எங்களால் அவ்வளோதான் முடியும். நாங்கள் ஒரு ஸ்டார்ட் அப், வேறு வழி இல்லை, நீங்கள் ஒத்துப்பீங்க, போய்த்தான் ஆகணுங்கிற சிச்சுவேஷன். ஏன்னா குடும்ப வருமானம் முக்கியத்துவம் பெறுகின்ற நேரம். ஆனால் அதே சமயம் நீங்கள் ஏற்கனவே வேலையில் இருக்கீங்க, பிடிவாதத்துலேயோ இல்லை ஈகோலையோ வேலையை விட போகிறேன் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. குடும்பத் தலைவிகள், விருச்சிக ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் தங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கணவனுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் நல்ல மாற்றங்களை சந்திக்கிறதுக்கான நேரம் வருது. அதுவும் இந்த மார்ச் 11 தாண்டி எடுத்துன்னா குழந்தைகளுடைய படிப்பில் கெட்டித்தன்மை, நல்லா படிக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இப்போது நீங்கள் மேரேஜ்னு போனீங்கன்னா நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சார், நான் ஒரு பையனை லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த பையனையும் அந்த பொண்ணையும் கொஞ்சம் விசாரிங்க, இல்லை ஸ்பை வேலை பாருங்கள், அந்த பையனோ பொண்ணோ டபுள் கேம் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, உங்கள்கிட்டேருந்து பணத்தை சுருட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்பிக்கை மோசம் ஆகிறதுக்கான நேரமாக இருக்கிறனால யாரையும் அவசரப்பட்டு நம்பிடாதீங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், ஏற்கனவே சொல்லிட்டேன், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க தங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் எதிர்ப்புகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த எதிர்ப்புகளால் சில இடத்துல உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. சில இடத்துல நீங்கள் கொட்டேஷன் கொடுக்குறீங்க, உங்களோட கம்மியாக கொடுப்பான், அது கொடுத்தா பரவாயில்ல, உங்களோட ஜாஸ்தி கொடுத்தவனுக்கு உங்களுக்கு பிஸ்னஸை கொடுத்து உங்களை மட்டம் தட்டுவாங்க. இதெல்லாம் சகஜமாக நடக்கிறது, இதெல்லாம் கண்டுக்காதீங்க. இந்த மாதத்திற்கான பரிகாரம், சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் 25லேருந்து மார்ச் 27, இந்த மாதத்துக்கான சந்திராஷ்டம நாட்கள் சொல்லியிருக்கேன். இந்த மாதத்துக்கான பரிகாரம் அப்படின்னா, உங்கள் அம்மா வழி முன்னோர்கள் இருப்பாங்க தெரியுமா, அப்பா வழி தான் பித்ருக்கள், அம்மா வழி பித்ருக்கள், அவர்களை வழிபட்டு வாருங்கள். முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதன் மூலமாக உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளும், நிலம் சார்ந்த பிரச்சனைகளும், பதவி சார்ந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது தனிப்பட்ட ராசி பலன்கள், பொதுவான பலன்கள் கொடுத்துருக்கோம். சார், எனக்கு இது பொதுவான பலன் கொடுக்குறீங்க, என்னோட ஜாதகத்துக்கு பலன் சொல்லுவீங்களா அப்படின்னா தாராளமாக சொல்கிறேன். அதற்கு கீழே 2 வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். 80 ஆரம்பிக்கிற நம்பர் இட் இஸ் ஃபார் டைரக்ட் அப்பாயின்மெண்ட். அதில் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வரவங்க அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இன்னொரு நம்பர் 72 ஆரம்பித்து 98 முடிகிற நம்பர், அது வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்காகவே உள்ள நம்பர். அதில் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்ப வேண்டும். எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை, ஏன்னா
நீங்கள் வச்சுருக்கிறது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இருக்கிற ஜாதகம். நான் கணிக்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம். அதனால் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்பி அதற்கு ஜாதகத்தை கணித்து அதற்கு தான் நான் பலன் சொல்லுவேன். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும். வரக்கூடிய பராபவ வருடம் உங்களுக்கு அமோகமான பலன்களை வழங்க வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.